தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு எல்லா கனமும் மகிமையும் துதியும் சோத்திரம் புகழும் உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 8 வார்த்தைகள். இன்று தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 8 வார்த்தைகள். இன்றைக்கு ஏன் இந்த 8 வார்த்தைகள்னு ஏன் தைரியமாக சொல்கிறோம் என்று கேட்டால், வசன தைரியம்தான், வசன அடிப்படையில் உள்ள தைரியம்தான். உலகமெல்லாம் சொல்கிறாங்க, எல்லா கிறிஸ்தவங்களும் சொல்கிறாங்க 7 வார்த்தைன்னு சொல்லி. நம்மளும் ஊரோட ஒத்து போயிடுவோம், 10ல் 11 போயிடுவோம். எதுக்கு இந்த வம்புன்னு சொல்லி போக எனக்கு மனசு வராமல் வசனத்தை கரெக்டாக ஆய்வு பண்ணும்போது சிலுவையில் அவர் பேசினது 7 வார்த்தை அல்ல, 8 வார்த்தை என்று அதில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். அதுவே பல வருஷங்களாக தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் இதை பற்றி பேசிக்கிட்டு தான் இருக்கேன். யாரும் மறுப்பு தெரிவித்து நீங்கள் சொன்னது தப்புன்னு சொல்லி இது வரைக்கும் யாரும் சொல்ல முடியாது. ஏன்னா பாரம்பரிய கட்டில் அவங்க இருக்கிறாங்க. பெரிய ஆள் சொன்னால் பெருமாள்றான்னு சொல்கிற மாதிரி அதில் போயிட்டாங்க. நம்ம அந்த மாதிரி பாரம்பரியத்தில் ஒரு காலத்தில் இருந்தவங்க தான். தேவன் அதிலிருந்து விடுதலையாக்கி சரியான சத்தியத்துக்கு வந்ததுனால யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை. சத்தியத்தை சத்தியமாக சொல்கிறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த அடிப்படையில் உங்களுக்கும் இந்த புரிதல் உண்டாகணும். பாரம்பரியத்தில் போகிறது தப்பு, வசன அடிப்படையில் வர்றது கரெக்டு என்பது நீங்களும் புரிஞ்சு கொள்ளணும் என்பதுக்கு தான் உங்களுக்கு புரிகிறதோடு இந்த வீடியோக்கள் மூலமாக எல்லா கிறிஸ்தவங்களுக்கும் இந்த சத்தியம் போய் சேரட்டும் என்ற எண்ணத்தில் தான் சிலுவையில் பேசின 8 வார்த்தைகள் என்று நம்ம தைரியமாக தலைப்பு கொடுத்துருக்கோம். அந்த 8 வார்த்தை கரெக்டாக என்பதை ஒவ்வொன்றா செக் பண்ணி நீங்களே பார்த்துக்கோங்க. முதல் வார்த்தை லூக்கா சுவிசேஷம் 23 அதிகாரத்திலே 34 வசனத்தை எடுத்தவங்க படிங்க. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று யூதர்களுக்காக ஜெபம் பண்ணார். யூதர்கள் மகிமின் கர்த்தரை அறிந்திருந்தார்களானால் அவரை சிலுவையில் அறைஞ்சிருக்க மாட்டார்களே என்று 1 கொரிந்தியர் 2:8 பவுல் சொன்னதை இங்கே நினைக்க வேண்டியது இருக்குது. அறியாமையில், ஆனால் தேவனுடைய வைராக்கியத்தில் தான் செஞ்சாங்க. ஒரு சாதாரண மனுஷனாக ஒரு தச்ச மகனாக இருந்துக்கிட்டு நீ தேவகுமாரன்னு எப்படி சொல்லலாம்? தன்னை தேவனுக்கு எப்படி சமப்படுத்தலாம்? அந்த ஒரு வைராக்கியம் தான் வச்சுக்கோங்களேன், மத வைராக்கியம். அதுக்கு பேர் மதவெறி. மதவெறி அநேகரை கொல்லும். இப்போ சவுதி அரேபியா நாட்டிலெல்லாம் மதவெறியில் மதத்துக்கு ஒரு சில காரியங்கள் வரும்போது வெட்டி கொள்கிறாங்க. இன்றைக்கும் பாலஸ்தீனா இஸ்ரேல் தேசம் சண்டை மத சண்டை தானே, மத பிரச்சனை தானே அது. அங்கே பாபர் மசூதி மாதிரி அங்கே ஒரு மசூதி இருக்குது. அங்கே எடுத்துட்டு ஆலயம் கட்டுறதுக்கு நினைக்கிறான், முடியல, பெரிய சண்டை வருது. இன்றைக்கும் அந்த மத சண்டை தான். அதுபோல் இயேசுவை சிலுவையில் அறைஞ்சு கொள்ளக்கூடிய அளவில் அந்த மதவெறி தலை தூக்குனது. இயேசுவுக்கு நல்லா தெரியும், எனக்கும் அவங்களுக்கு தனிப்பட்ட விரோதம் இல்லை. என்னை சிலுவையில் அறைஞ்சு கொள்றதுக்கு சதி பண்ணுறாங்க. காரணம், நான் தேவகுமாரன்னு அவங்களுக்கு தெரியல. தெரிஞ்சிருந்தால் அப்படி நிச்சயமாக செஞ்சுருக்க மாட்டாங்க. தெரியாமல் செய்கிறாங்கன்னு இயேசுவுக்கு நன்றாக தெரியும். அதனால தான் அவங்க அநியாயமாக கொடூரமாக சிலுவையில் அறையப்பட்டு தொங்கிக்கிட்டு இருக்கும்போது கூட தலையை துலுக்கி கேவலப்படுத்துகிறாங்க. நீ பெரிய மெசியான்னா இறங்கி வா பார்ப்போம், கேலி பண்ணுறாங்க. தேவாலயத்தை எடுத்து 3 நாளில் எழுப்புறவனே இறங்கி வா, நீ இறங்கி வா, பரியாசம். எல்லாம் கேட்டு கோபம் வரப்படாமல் லாங்கில் யோசிக்கிறார். தெரியாமல் இருக்காங்க, லாங்கில் யோசிக்கிறார். பின்னாடி திருந்துவாங்க, அவருக்கு தெரியும் பின்னாடி மனம் திரும்புவாங்கன்னே இருக்குது.
சகரியா 12ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் போட்டிருக்கு, இஸ்ரவேல் ஜனங்க தனித்தனியாக குத்தின என்னை நோக்கி பார்த்து புலம்புவாங்க, அழுவாங்க, எனக்காக அழுவாங்க, அப்போ கிருபையின் ஆவியை ஊற்றுவே. அது ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. பவுலுக்கு அது தெரியும். ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் 25, 26 இந்த பிரகாரமாக இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்கன்னே சொல்கிறான். அவன் ஜெபமே அதான், இஸ்ரவேல் ஜனங்க ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என் இருதயத்தின் விருப்பம். ரோமர் 10:1 அதுக்காகத்தான் அவன் மன்றாடுறான். இந்த ஜனங்களை விட்டு நானே சபிக்கப்பட்டு போனாலும் பரவாயில்ல, அவங்க ரட்சிக்கப்பட்டால் பரவாயில்லன்னு அதில் ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் சொல்கிறான். அந்த அளவில் ஒரு வைராக்கியம், இனப்பற்றுதல், ஜாதி வரி இல்லை, இனம் ரட்சிக்கப்படணும் வேண்டுதான். அதுபோல் உங்கள் குடும்பம் ரட்சிக்கப்படணும். இயேசு கிறிஸ்து முத ஊழியம் தொடங்கும் போது சொந்த ஜனங்களில் தான் ஊழியம் தொடங்கினார். ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறதுன்னு சமாரியா பெண்ணுக்கு இயேசு யோவான் 4ஆம் அதிகாரத்தில் சொன்னார். காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டாருக்கே நீங்கள் போங்க, புறஜாதி நாடுகளுக்கு போகாதீங்கன்னு சொல்லி மத்திய 10ஆம் அதிகாரத்தில் சீசர்களை சொந்த மக்களுக்கு தான் ஊழியம் செய்ய சொன்னார். எருசலேம் தொடங்கி உலகம் முழுவதும் இந்த மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பு உண்டாகணும்னு சொல்லி லூக்கா 24:47 உயிர்த்தெழுந்த பிறகு கட்டளை கொடுத்து, உயிர்த்தெழுந்த பிறகு கூட எருசலேமிலிருந்து தான் பாவ மன்னிப்பும் எல்லாம் தொடங்கணும்னு சொல்லி அங்கே, ஏன்னா அங்கே தானே எல்லாம் நடந்திருக்கு சம்பவம் எல்லாம். எருசலேம் என்பது எருன்னா தேவன், சாலோம்னா சமாதானம், எருசலேம்னா தேவ சமாதானம்னு அர்த்தம். அங்கே இருந்து தான் உலகம் முழுவதும் சத்தியம் போகணும். உலகத்தில் நடு மையம் சென்டர் எருசலேம், பாலஸ்தீனா நாடு. நீங்கள் நல்லா கரெக்டாக பார்த்தா. அதனால் பொதுவானவர், உலக இரட்சகர் அவர். அங்கே இருக்கிறதுனால அந்த ஊருக்கு சொந்தக்காரர் இல்லை. அப்படின்னா உலக இரட்சகர்னு ஏன் சொல்கிறாங்க? உலகத்தின் பாவத்தை சுமந்து திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டின்னு யோவான் சாணகம் ஏன் சொல்கிறான்? அதனால் உலக இரட்சகர்னு சொல்லும்போது நாமளும் உலகத்தில் ஒரு கோடியில் இருப்பதுனால நமக்கும் இரட்சகர் தான். சூரியன் நடுவில் பிரகாசிக்குது, உலக நாடுகளுக்கு முழுவதும் ஒளி போகுதில்ல, அந்த மாதிரி தான். எங்கேருந்து பார்த்தாலும் சூரியன் அவனுக்கு சொந்தமாக ஆக்கலாம். அந்த மாதிரி தான் இயேசு நீதியின் சூரியன். அவர் முகம் சூரியனை போல பிரகாசிக்கிறது. அவர் எல்லாருக்கும் பொதுவானவர். ஆனால் குறிப்பாக யூதர்களிலிருந்து ரட்சிப்பு வந்ததுனால, இவரும் யூத குலத்தில் பிறந்ததுனால, யூதாவிலிருந்து செங்கோல் வரும் என்று தீர்க்க தரிசனம் சொன்னதுனால, யூத ராஜசிங்கமாக அவர் அங்கே பிறந்ததுனால இந்த மக்கள் அறியாமல் மத வைராக்கியத்தில் என்னைய கொள்கிறாங்க, சிலுவையில் அறையிறாங்க, நல்லா தெரியுது. அந்த புரிதலோடு தான் இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொல்கிறாரு. இவர் மன்னிச்சிருவார், பிதா மன்னிக்க மாட்டார். அவர் பச்சிக்கிற அக்கினி. உங்களுக்காக என் குமாரனை நான் பலியாக கொடுத்தா இப்படியா நீங்கள் அவரை அவமானப்படுத்தி இவ்வளோ செய்வீங்கன்னு சொல்லி அவர் கண்டிப்பாக கோவப்படுவார். அவனா நீதி உள்ளவர். அந்த நீதியின் தாண்டி இரக்கத்துக்காக கெஞ்சுகிறார். பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று தெரியாமல் செய்கிறாங்கப்பா, மன்னிங்கப்பான்னு சொல்லி அந்த சிலுவையில் அந்த நிலைமையிலும் கூட மன்னிப்பு கொடுக்கக்கூடிய அந்த மகத்தான ஒரு வார்த்தையை இன்றைக்கி உலகம் மறக்கலை. இன்றைக்கி ஜெயலலிதா அம்மா இந்த வார்த்தையை பற்றி பேசுனாங்க, ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஒப்பற்ற வார்த்தைன்னு அந்த அம்மா சொன்னாங்க. மகாத்மா காந்தி இந்த வார்த்தையால் தான் அகிம்சை கொள்கைக்கு வந்தார். இந்த வார்த்தையால் தான் இன்றைக்கி அநேக பெரிய ஆளுங்க தொடப்பட்டு இன்றைக்கி இயேசுவுக்கு சீசனாக அடிமையாக ஆக்கியிருக்காங்க. சாமி விவேகானந்தர் முதற்கொண்டு, கண்ணதாசன் முதற்கொண்டு உலகத்தையே கலக்கின ஒரு வார்த்தை தான், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று. அந்த வார்த்தையிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, நமக்கும் கேடு நினைக்கிறவங்க, தீங்கு நினைக்கிறவங்க தெரியாமல் தான் செய்கிறாங்க. அவங்கள மன்னிக்க நம்ம ரெடியாக இருக்கணும். பழசையே நினச்சிக்கிட்டு அந்த வைராக்கியத்தையே கோபத்திலேயே இருந்தால் ஒரு காரியம் சாதிக்க போகிறதில்ல. அது கிறிஸ்தவ சிந்தை கிடையாது. நமக்கு சில ஆளுங்க தெரியாமல் செய்கிறானோ தெரிஞ்சு செய்கிறானோ, கிறிஸ்து நமக்கு மன்னிக்கிறார், நாமளும் மன்னிப்போம். லேலுயா. இயேசுவை போல மன்னிக்கிற குணம் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் உண்டாகணும் என்பதற்கு மாதிரியாக தான்
அந்த ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துக்கிறோமே தவிர வேற அல்ல. ஒன்று. இரண்டாவதாக லூக்கா 23 அதிகாரத்திலே 43 வசனத்தை படிங்க. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த பரதீசுன்னு சொல்கிறது பரலோகம் அல்ல. சில ஆளுங்க பரலோகம்னு சொல்லுவாங்க, ஆர்சி சபையிலெல்லாம் பரலோகம்னே சொல்லுவாங்க. அது வந்து பரலோகம் கிடையாது, மூணாவது வானம்னு 2 கொரிந்தியர் 12 இருக்குது. 2 கொரிந்தியர் 12 1-3 வரை பார்த்தீங்கன்னா, பரதீசுக்குள் அந்த மனுஷன் எடுக்கப்பட்டான், 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். அந்த 3ஆவது வானம்னே அந்த வசனத்தை படிங்க. தகுதி அல்லவே, ஆகிலும் கர்த்தர் அருளிய தரிசனங்களையும் வெளிப்படுத்தலையும் சொல்கிறேன். கிறிஸ்துவுக்குள்ளான, அதாவது பவுல் தன்னுடைய உள்ளான மனுஷனை சொல்கிறான். உள்ளான மனுஷன் ஒருவனை அறிவேன். 14 வருஷத்துக்கு முன்னாடி 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டான். சரீரத்தில் இருந்தானோ இல்லை புறம்பாக இருந்தானோ அதை நான் அறியேன். தேவன் அறிவார். பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கெட்டாததுமான வார்த்தைகளே அங்கே கேட்டு வந்திருக்கான் என்ற ஒரு குறிப்பு சொல்கிறான். இது ரொம்ப ரகசியமான ஒரு வசனம். மனுஷர் பேசாத ஒரு வார்த்தை, அங்கே தேவனுடைய வார்த்தையை நான் கேட்டுட்டு வந்தேன். பரதீசுக்குள் 3ஆவது வானம் இல்லை, அந்த குறிப்பெல்லாம் பார்த்துக்குங்க. அந்த இடத்துல போய் மனுஷர் பேசாத தேவ வார்த்தையை இவன் எப்படி கேட்க வந்தான்? அங்கே யார் அங்கே பிரசங்கம் பண்ணா? யார் அங்கே போயிருக்காங்கன்னா, இயேசு போயிருக்க. இயேசு 3ஆவது நாள் உயிர் தெழுந்து தானே, 40 நாள் தரிசனம் கொடுத்து தானே எல்லாரும் கண்களுக்கான பரலோகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். அந்த இறந்த 3 நாள் எங்கே இருந்தார்னா பரதீசுல போயிருந்தார். காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். ரொம்ப பேருக்கு இந்த ரகசியம் தெரியாது. 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது. 18 பார்த்தீங்கன்னா, அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். அந்த ஆவியில் அவர் போய் காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோவா காலத்தில் தேவ நீடிய பொறுமையோடு காத்திருந்த போது கீழ்ப்படியாமல் போனவைகள். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் கொத்து கொத்தாக செத்தாங்க. அந்த நோவா காலத்தில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 800 கோடி மக்கள் செத்ததாக ஒரு குறிப்பு ஆராய்ச்சி சொல்கிறாங்க. 800 கோடி மக்கள் ஒரே காலகட்டத்தில். அவங்கெல்லாம் கடைசியில் உயிர் தெழுந்து நீங்கள்லாம் ரட்சிக்கப்படலை, அப்படியே நரகத்துக்கு போங்கன்னா அது நியாயமா? அது கேட்பாங்க. என்ன ஆண்டவரே, மாம்சத்தில் உள்ளவங்களை ரட்சிக்க வார்த்தையாக இருந்தவர் மாம்சமாக போனீங்க, சுவிசேஷம் சொன்னீங்க. அப்போ எங்களுக்கு சுவிசேஷம் சொல்கிறதுக்கு நீங்கள் ஏன் வரல? வந்து கேட்காட்டி போனால் நீங்கள் சொல்லுங்கள். நியாயம் பேசுவாங்கள்ல. ஒருவன் அனுப்பப்படாவிட்டால் அவன் எப்படி பிரசங்கம் பண்ண முடியும்? ஒருத்தன் விசுவாசிக்காட்டினா எப்படி ரட்சிக்கப்பட முடியும்? கேள்விப்படாவிட்டால் எப்படி விசுவாசிப்பான்? அனுப்பப்படாவிட்டால் எப்படி பிரசங்கிப்பான்? இப்படி பல கேள்விகள் இருக்கிறதுனால அங்கே எவனும் போக முடியாதனால இயேசுவே போனார். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் ஏன் போனார், எதுக்காக போனார், போனதுனால என்ன நடக்குதுன்னு அங்கே போட்டிருக்கு. பேதுரு தான் அந்த ரகசியங்களை சொல்கிறான். என்ன சொல்கிறான்? இதற்காக செத்து போன மரித்தோரானவர்கள் மனுஷர் முன்பாக மாம்சத்தில் தண்டனை அடைந்து ஒருவேளை செத்திருந்தாலும் தேவன் முன்பாக பரலோகத்திலே ஆவியிலே அவங்க பிழைக்கும்படி அவர்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த சுவிசேஷம் என்ற வார்த்தை பழைய ஏற்பாட்டில் இல்லை. சுவிசேஷம் சொல்கிறது நற்செய்தி. நற்செய்தின்னு சொல்கிறது என்ன? இயேசு பிறந்திருக்கிறார் என்பதுதானே நற்செய்தி. லூக்கா 2:14 அதான, இதோ 10ஆம் வசனத்தில் இன்று கிறிஸ்து பிறந்திருக்கிறார், இதோ நற்செய்தி அறிவிக்கிறேன்.
இயேசு இந்த உலகத்தில் மனுஷனாக இரட்சகராக வந்தார்னு சொல்கிறதாயா நல்ல செய்தி. அதுக்கு பேர் தான் நற்செய்தி, அதுக்கு பேர் தான் காஸ்பல், அதுதான் சுவிசேஷம்னு சொல்கிறோம். அது பழைய ஏற்பாட்டில் இயேசு வராதனால அது உங்களுக்கு தெரியாது. ரட்சிப்பு இயேசுவின் நாமத்தில் தான் இருக்குது. அப்போஸ்தலர் 4:12 அவரால் அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நம்ம ரட்சிக்கப்படும்படி வானத்தின் கீழோங்கும் மனுஷர்களுக்குள்ளே இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறு எந்த நாமத்திலையும் ரட்சிப்பு அங்கே இல்லைன்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது அந்த இயேசுவின் நாமமே தெரியாத மக்கள் எப்படி ரட்சிக்கப்படுவாங்க? அங்கே போய் சொல்லாவிட்டால் எப்படி அவங்க விசுவாசிப்பாங்க? அதனால் அவங்களுக்கு சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. அவங்க நம்புகிறாங்களோ நம்பலையோ அது அவங்களுடைய சாய்ஸு. ஒரே வசனத்தில் 2 தீர்ப்பு இருக்குது பாருங்கள். யோவான் 3:18 பொதுவாக யாருக்கும் தெரியாத அந்த வசனம். யோவான் 3:16 மனப்பாடம் பண்ணுவானே தவிர யோவான் 3:18 எவனுக்கும் தெரியாது. அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்படான். அவரை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாக இராதபடியினால் அந்த ஆக்கினிக்குள்ளாக தீர்க்கப்பட்டது ஆயிற்றுன்னு இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்துவை தேவகுமாரனு விசுவாசிக்கும் போது ரட்சிக்கப்படுறான், விசுவாசிக்காத போது தண்டனை அடைகிறான். ஒரே வசனத்தில். அப்போ அவர் தேவகுமாரனு காண்பிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் மக்களுக்கு போய் சுவிசேஷம் சொல்லித்தான் ஆகணும். ஆகவே ஆதியிலே தேவனோடு வார்த்தையாக இருந்தவர் மனுஷனை ரட்சிக்க மாம்சமானது போல ஆவிகளை ரட்சிக்க ஆவியாய் போனார். மாம்சத்தை சிறுவில தொங்க போட்டு ஆவியாய் போனார். அங்கே போய் 3 நாள் கன்வென்ஷன், வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள். ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் இந்த உடம்புக்குள்ளே அந்த ஆவி வர்றதுக்குள்ளே இவன் புதைச்சிட்டான். அங்கே போய் புகுந்து உயிர்த்தெழுந்து இந்த பூமியில் 40 நாள் அளவு நான் உயிரோடு வந்துட்டேன் உயிர்த்தெழுந்துட்டேன் பாருங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லாரும் கண்களுக்கான பரலோகத்து எடுத்துக்கொள்ளப்பட்டார். இதுதான் ரகசியம். இந்த உயிர்த்தெழுந்த செய்தியை அடுத்த வர்ற ஞாயிற்றுக்கிழமை சொல்கிறேன் உங்களுக்கு. ஆகவே தேவ பிள்ளைகளே, அந்த பரதீசுக்குள்ளே இன்று என்னோடு கூட இருப்பாய் என்று சொன்னேன் அந்த கல்லை அவனும் சுவிசேஷத்தை கேட்டான். 2 கல்லர்கள் இயேசுவை தூஷித்தாங்க. அதில் ஒரு கல்லை நடந்த சம்பவங்களெல்லாம் பார்த்து டக்குன்னு மனமாற்றம் அடைகிறான். அவர் தகாதது ஒன்றும் சொல்லலையே. அந்த ஒரே வார்த்தையில் அவன் திருந்திருப்பான்னு நினைக்கிறேன். பிதாவே இவர்களுக்கு மன்னியும் சொன்னார்ல, அந்த ஒன்றுலேயே அவன் எனக்கு கிரிமினல் மைண்ட் உள்ளவன் கல்லை எல்லாம். இப்படிப்பட்ட நிலைமையில கூட மன்னிக்கக்கூடிய தன்மை இருக்குன்னா இவர் சாதாரண மனுஷன் அல்ல, எதிர்பார்த்த மெசியா தான். அவர் திரும்ப வரப்போகிறார், அவருக்கு ராஜ்யம் இருக்குது. கண்டிப்பாக இவர் தான் ஐயா கன்ஃபார்ம் பண்ணிட்டான். உடனே ஆண்டவரே அந்த ராஜ்யத்தில் எனக்கும் இடம் கிடைக்குமா, என்னையும் நினைத்திரலுங்க. டக்குன்னு பாருங்கள், ஒரு கல்லனுக்கு எவ்வளோ புத்தி வந்துருச்சுன்னு டக்குன்னு ஏசுப்பார், ரொம்ப சந்தோஷப்படுறேன். இப்படி சொல்கிறானே உடனே இன்று என்னோடு கூட என்ன செய்வாய், இன்னைக்கே, நாளைக்கு இல்லை, இன்றைக்கே என் கூட நான் அங்கே தான் போகிறேன், நீ அங்கே வா. காவல் உள்ள ஆவியில் அங்கே பிரசங்கம் போகிறல, அங்கே அங்கே தான் எல்லாம் வருவாங்க, அங்கே வருவாங்க. அது ஆபிரகாமுடைய மடி என்று சிலர் சொல்கிறாங்க அதை. ஆகவே தேவ பிள்ளைகளே, இதுதான் ரகசியம். பரதீசுக்கு அவர் போனது காரணம் காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். 2 இந்த ரகசியத்தை தெரிஞ்சுங்க. 2வது வார்த்தை. 3வது வார்த்தை என்னென்னா, யோவான் 19ஆம் அதிகாரத்திலே 26ஆம் வசனத்தை படிங்க. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தனக்கு அன்பாக இருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை பார்த்து, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார்னா அதோட அந்த வார்த்தை முடிஞ்சு. என்றார், அதோட முடிஞ்சு. ஏன் 4 சகோதரர்கள் இயேசுக்கு அடுத்து 4 ஆம்பளை பையங்க இயேசுவோட கூட பிறந்தவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட இந்த அம்மாவை ஏன் ஒப்படைக்கலை? ஏன் யோவான்கிட்ட கொடுக்குற அன்பான சீசன் யோவான், அங்கே யோவானுக்கு எதுக்கு ஒப்பு கொடுக்குறாரு அப்படின்னா, மாம்சத்தில் உள்ளவங்க பிள்ளைகள்னு சொல்கிறத விட ஆவிக்குரிய பிள்ளைகள் மேலானவர்கள்.
லூக்கா அது மத்தேயு 12 அதிகாரத்தில் 46 50 வரை நீங்கள் வீட்டில் போய் வாசிங்க. உம்முடைய தாயாரும் சகோதரரும் உம்மோட பேசணும்னு வெளியே நிற்கிறாங்கன்னு ஒருத்தன் சொல்லும் போது, என் சகோதரர் யார், என் தாயார் யாருன்னு சொல்லி சீசர் பக்கம் கையை நீட்டுறாரு. பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரின்னு சொல்லி ஆவிக்குரிய வகையில் கையை காட்டி சீசரில் தான் கையை காட்டி சொன்னார் தவிர மாம்சத்தில் உள்ள தாயையும் சகோதரரையும் பெருசாக நினைக்கல அவர். மாம்ச சிந்தை மரணம். ஆரம்பத்திலேயே காயின் ஆபேல் கொலை மாம்சத்தில் தான் முத தொடங்கிச்சு. மாம்ச சிந்தை அந்த மரணத்தில் தான் முடிஞ்சு. அங்கே ஆவிக்குரிய வகையில் சகோதரர்களானால் தான் ஒற்றுமையாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, பாசமாக இருப்பாங்க. அதனால் மாம்ச உறவு ஒரு மனுஷனுக்கு சத்துருக்குள்ள அவன் வீட்டாரேன்னு சொல்லி மாம்ச உறவை தான் சொன்னார். ஆவிக்குரிய தேவனுடைய வீடாக இருந்தால் அங்கே சண்டை வராது. அதனால் 4 ஆம்பளை பையங்களை இருந்தாலும் அந்த அம்மாவை 4 ஆம்பளை பையன்கிட்ட இயேசு ஒப்பு கொடுக்கல. 4 ஆம்பளை பையன் நாளைக்கு என்ன சொல்லுவான், நீ 2 மாதம் வச்சுக்க, நீ 3 மாதம் அம்மாவை பார்த்துக்க, நான் 4 மாதம் பார்த்துக்கிறேன், நீ ஒரு 2 மாதம் பார்த்துக்க. பந்தாடுவான். பந்தை விளையாடுறாங்களே, இங்கிட்டு தள்ளி விட அவன் தள்ள அவன் வியத்த இங்கே வர பாவம். ஒரு பெற்றோர்கள் கடைசி காலத்தில் கஞ்சிக்காக இப்படி அலையிறதா? அதனால் எவனும் வேணாம்னான்னு பிச்சைக்காரியாக போயிடுறான். திருப்பரங்குன்றத்துலேயும் மீனாட்சம்மன் கோயிலையும் பிச்சை எடுத்து சாப்பிட்றான். வேறு என்ன செய்ய? ஒரு ஐயா என்கிட்ட வந்து கண் கலங்குறார். ஐயா 3-4 பையங்க இருந்தும் ஒரு பையன் கூட இருக்க முடியலையே, பையா தூக்கிட்டு கிளம்பிட்டேன். எத்தனை வேதனை, எத்தனை கஷ்டம். பிள்ளைகளை பெற்றோர் மறக்க மாட்டாங்க, பெற்றோரை பிள்ளைகள் மறந்துடுவாங்க. அதுக்கு தான் சொன்னார், உன் தாயின் தகப்பனும் உன்னை கைவிட்டாங்க கூட நான் உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னேன். அந்த நிலைமைக்கு நீ வந்தாலும் நான் உன் கூட இருக்கேன்னு சொன்னார். ஆகவே அம்மாவை கடைசி நேரத்தில் கூட அன்பான ஆவிக்குரிய சீசன்கிட்ட தான் ஒப்பு கொடுத்தார தவிர அந்த நேரத்தில் அனாதியாக அந்த அம்மாவை எப்படியும் போ, நானே சாக போகிறேன், உனக்கு என்னன்னு சொல்லி சொல்லலை. அந்த நிலைமையிலும் கூட அம்மாவுக்கு செய்ய வேண்டிய கடமையை, சேஃப்டியை, கடமையை கரெக்டாக செய்து முடித்தார். இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, உன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய், உன் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமையை நீ செய், பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமையை செய். அவன் பார்த்துக்குருவான், இவன் பார்த்துக்குருவான், பார்க்கட்டும். நீ எப்படி பார்க்குற? வாழ்நாள் பூமியிலே நீடித்திருப்பதற்கு, நீ நல்லா இருப்பதற்கு உன் தாயின் தகப்பனை கனம் பண்ணுன்னு தானே எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் உள்ள வாக்குத்தத்த கட்டளைன்னு சொல்லி பவுல் சொல்கிறான். அதனால் தேவ பிள்ளைகளே, முதியோர்களை உங்கள் அப்பா அம்மா வயசாகும் போது அற்பமாக நினச்சி முதியோர் இல்லத்தில் சேர்த்துடாதீங்க, அனாதி ஆசிரமத்தில் சேர்த்துடாதீங்க. பணிவிட செய்யுங்க. கண்கண்ட தெய்வம் அவங்க, கண்கண்ட கடவுள் அவங்க, அவங்கள விட்டுறாதீங்க. இயேசு அம்மான்னு சொல்லலை, ஸ்திரியேன்னு சொல்கிறாரு. ஸ்திரியன்னா பெண்ணேன்னு அர்த்தம். ஏம்மா நான் உன் பிள்ளை இல்லைம்மா, நான் பரலோகத்திலேருந்து வந்தவன், என் வேலையை முடிச்சுட்டு நான் போகிறேன், என்னைய பிள்ளைண்டு ஐயோ மூத்த மகனை நினச்சிக்கிட்டு இருக்க. நான் எப்படி வந்தனோ என் வேலையை முடிச்சுட்டு நான் போகிறேன், உன்னை ஒரு பாத்திரமாக பயன்படுத்தினேன். அதனால் ஆவிக்குரிய வகையில் என் சீசனை ஒப்பு கொடுக்குறேன். அதோ உன் மகன் என்று ஆவிக்குரிய வகையில் ஒப்பு கொடுக்குறார். சிறியேன்னு சொல்லும் போது பெண்ணேன்னு தான் சொல்கிறார் தவிர அம்மா தாயேண்டு மாம்ச உறவை சொல்லலைங்க. அதனால தான் காணா ஒரு கல்யாணத்தில் கூட சிறியே எனக்கு உனக்கு என்னன்னு அன்னைக்கே கராலாக பேசினார். 12 வயசில் இயேசு காணா போனார்னு தேடுறாங்க. என்னை ஏன் தேடுறீங்க? என் பிதாவுக்கு அடுத்தவங்களை நான் இருக்கிறது தெரியாதா? என்னை ஏன் அன்னைக்கே கராலாக தான் சொன்னார். ஆரம்பத்திலிருந்தே அந்த இதை கரெக்டாக தான் பேசிக்கிட்டு இருந்தார். அவர் தேவகுமாரன், மரியாள் குமாரன் அல்ல, யோசேப்பின் குமாரன் அல்ல, ஆபிரகாமின் குமாரன் அல்ல, தாவீதின் குமாரன் அல்ல. சரித்திரத்துக்கு சொல்லப்பட்டது, கிமு கிபின்னு வரலாறுக்கு மாம்ச ரீதியில் சொல்லப்பட்டதே தவிர அதை எடுத்துக்கலாமே தவிர ஆவிக்குரிய வகையில் அவர் தேவகுமாரன். அல்லேலூயா. குமாரன் கோபம் கொள்ளாமலும் சொல்லி சங்கீதம் 2லயே போட்டாச்சு. குமாரன் தான் சொல்கிறாரு.
என் ராஜாவை சியோனில் அபிஷேகம் பண்ணி வச்சேன்னு சங்கீதம் 2:6 இருக்குது. அதனால் அன்னைக்கிலிருந்து இன்ன வரைக்கும் அவர் தேவகுமார் ஐயா, மனசுகுமாரனாக வந்தார். வந்ததுக்கு ஒரு உடம்பு தேவைப்படுது. அம்மாவை, மரியாதை அம்மாவை தெரிந்து கொண்டார். அதை வச்சு அந்த அம்மாவுக்கு பாக்கியமே தவிர அந்த அம்மாக்கிட்டே இவர் பிறந்ததுனால அந்த அம்மா சக்தி வாய்ந்தது, கடவுள் பிறவியாக ஆக்காதீங்க. அது ஒரு பாடுள்ள சாதாரண மனுஷி தான், ஒரு பரிசுத்த வாட்டி. தேவ சித்தப்படி செய்தால் நீயும் இயேசுவுக்கு தாயாகலாம். தேவ சித்தம் செய்யும்போது நீயும் அவருக்கு சகோதராகலாம். ஆவிக்குரிய ரீதியில் அவர் உனக்கு மூத்த சகோதரனாக ஆவார். அந்த வகையில் ஆவிக்குரியதான் யோசிக்கணுமே தவிர சரீர ரீதியில் இயேசு எதையுமே சொல்லலை, செய்யலை. அந்த வகையில் ஸ்திரியே, பெண்ணே, அதோ உன் மகன், நான் இல்லை, நான் தேவ மகன் வந்த வேலையை முடிச்சுட்டு போகிறேன். ஆவிக்குரிய வகையில் உனக்கு ஒரு அடைக்கலம் தர்றேன் அப்படின்னு சொல்லி ஒப்பு கொடுத்தார். 3. 4வது வார்த்தை யோவான் 19:27. பின்பு என்ற வார்த்தையை குறிச்சிக்கங்க. பின்பு, முன்பு சொல்லி என்றார், முடிஞ்சிருச்சு. பின்பு அந்த அன்பாக இருந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அங்கே என்றார் முடியுது, இங்கே பின்பு சொல்லிட்டு என்றார் இங்கே முடியுது. 2 வார்த்தை இது, ஒன்று ஆக்கக்கூடாது. எவனாவது பதில் சொல்லுங்க பார்ப்போம். இதைத்தான் 2 ஆக்கி 7ன்னு சொல்கிறான். ஏன்டா அப்படி ஆக்குனீங்கன்னு கேட்டால், இல்லையா 7ன்னா பறி வரணும். இதுக்காக சத்தியத்தை மாற்றுறதா, வார்த்தையை ஆக்குறதா? 5 ஆக்குறது கூட சட்டப்படி ஒன்றா சேர்த்து கூட 5 காரியங்கள்னு ஆக்கு. இது என்ன லாஜிக்கு? ஆகவே கரெக்டாக வசன ரீதியில் போகும்போது எவனும் பதில் பேச முடியல. ஆகவே ஆண்டவர் அந்த சீசனை பார்த்து சொல்கிறாரு, அதோ உன் தாய். மாம்ச தாயை விட்டுட்டான். இயேசு ஊழியத்துக்கு அவனை அழைக்க போது தாயின் தகப்பனை விட்டு வலையை விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு பின்பற்றி வந்தவன் தான் இந்த யோவான். இவன் யாக்கோப்புடைய தம்பி. யாக்கோப்பு, யோவான் அண்ணன் தம்பிங்க. ஆகவே இவன் சீசர்களையே இயேசுவுக்கு அன்பானவன். மார்பிளை சாய்ந்து செல்லப்பிள்ளை மாதிரி இயேசு கிறிஸ்துவை விளையாடுவான். எல்லாரும் அந்த இடத்த எல்லாரும் வகிக்க முடியாது. அப்பேற்பட்ட அன்பான சீசங்கிட்ட சொல்கிறாரு, அதோ உன் தாய். எத்தனையோ ஆர்சி கோயிலில் இந்த வார்த்தை மாத்திரம் ஜூ பண்ணி அதோ உன் தாயின்னு சொல்லிட்டார். எல்லாரும் அந்த அம்மா தான் தாயின்னு அப்படி திருப்புறான். ஐயா, அவனுக்கு தான் சொன்னார், நீ மாம்ச தாயை விட்டுட்ட, இந்த ஆவிக்குரிய தாயை அவனை ஒப்பு கொடுக்குறேன். என் மேலே எவ்வளோ அன்பாக இருந்த, எவ்வளோ பாசமாக இருந்த, அந்த பாசத்தை அந்த அம்மா கிட்ட காட்டு. மாம்ச சகோதரங்கிட்ட நான் அம்மாவை ஒப்பு கொடுக்கல, ஆவிக்குரிய சகோதரனாகிய உன்னைய ஆவிக்குரிய தாயாக ஒப்பு கொடுக்குறேன். அங்கேயும் ஒரு சேஃப்டி. இயேசுவின் தாயையே அவனுக்கு ஒப்பு கொடுக்குறாருன்னா இயேசுவையே ஒப்பு கொடுத்த மாதிரி தான். அவனுக்கு ஒரு சந்தோஷம். இயேசு போயிட்டாருன்னு இல்லாமல் இயேசுவின் தாய்க்கே நீ மகனாக இருப்பா, என் இடத்துல நீ நில்றான்னு தானே அர்த்தம். என் இடத்துல நீ இருந்து என் அம்மாவை பார்த்துக்கன்னு தானே அர்த்தம். இது எவ்வளோ பெரிய பொறுப்பு, எவ்வளோ பெரிய காரியம் இது. எத்தனையோ பிள்ளைகள் அப்பாவுக்கு கொல்லி வைக்கணும் அப்படி நினைப்பாங்க, அம்மாவுக்கு கொல்லி வைக்கணும், கொல்லி வைக்கிறது பெருசாக நினைப்பாங்க. கொல்லி வைக்காதுன்னா அது பெரிய அவசர குணமாக நினைப்பாங்க. அதில் ஒரு உரிமையை எதிர்பார்ப்பாங்க. அந்த உரிமையை தானே இயேசு கொடுத்தாரு அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு. இவன் தான் பத்ம தீவிலே நாடு கடத்தப்பட்டவன். வெளிப்படுத்தின விசேஷம் இவன் தான் எழுதினவன். யோவான் சுவிசேஷம் இவன் தான் எழுதினான். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் எழுதுனது இவன் தான். திவ்ய வாசகன்று பேர் பெற்றான். இரத்த சாட்சியாக மறிக்காமல் கடைசி வரைக்கும் இயற்கையிலேயே 100 வயசு வரைக்கும் இருந்து செத்தது இது ஒருத்தன் தான் சீசர்களையே. அதனால தான் இவங்கிட்ட ஒப்பு கொடுத்தார். 4வது வார்த்தை. 5வதாக சீக்கிரம் முடிக்கிறேன். 5வதாக மத்தேயு 27:46 வசனத்திலே ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று உரத்த சத்தமாக கூப்பிடுறார். இந்த வார்த்தையினுடைய பொருள் என்ன தமிழாக்கம் பண்ணும்போது
என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அந்த தமிழ் அர்த்தத்துக்கு அந்த வார்த்தை வருது. இதையே இயேசு சொன்னார். சில ஆளுங்க இதை வச்சு பரியாசம் பண்ணுவாங்க. இந்த பாருங்கள், இவருக்கே இந்த கெதி, இவரையே கடவுள் கைவிட்டார், இவர் எப்படிடா நம்மளை காப்பாற்றுவார்னு சொல்லி சிலர் இதை வச்சு பரியாசம் பண்ணுவாங்க. சங்கீதம் 22 உள்ள வார்த்தையை தான் இங்கே சொல்கிறாரு. சங்கீதம் 22 போட்டிருக்கு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமல் ஏன் தூரமாக போனீர்ன்னு ஒரு மனுஷ பிறவி சொல்ல வேண்டிய வார்த்தையை அவன் சொல்லாததுனால மனுஷகுமாரனாக வந்து முழு மனுஷர்களுக்கு சார்பிலே இவர் வந்து தேவனிடத்திலே சொல்கிறார். ஆதாம் சொல்லியிருக்கணும், தோட்டத்தை விட்டு துரத்தும் போது, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், நான் உமது ரூபம் உமது சாயல் என்கிட்ட உலாவி பேசுனதெல்லாம் மறந்துட்டீங்களா, என்னை ஏன் கைவிட்டீர்ன்னு அவன் சொல்லலையா? முதலாம் ஆதாம் சொல்லவில்லை. முதலாம் ஆதாம் சொல்லாததை இரண்டாம் ஆதாமாகி இயேசு அவனுடைய இடத்திலிருந்து அவன் சார்பில் இந்த வார்த்தையை சொல்கிறார். இரண்டாம் ஆதாம் வானத்திலிருந்து வந்த கர்த்தர், முதலாம் ஆதாம் மண்ணிலிருந்து உண்டான மனுஷன் சொல்லாததை வானத்திலிருந்து வந்த கர்த்தர் மனுஷனாகி மனுஷகுமாரன் என்ற நிலைமையில் அந்த இடத்திலிருந்து இந்த வார்த்தையை உலகத்துக்கு சரி கட்டுறதுக்கு எல்லாருக்கும் சார்பில் இவர் அந்த வார்த்தையை சொல்கிறார். லேலுயா. ரோமர் 5:19 ஒரே மனுஷனால எல்லாரும் பாவிலாக்கப்பட்டது போல ஒரே ஒருவருடைய கீழ்ப்படிதல்னாலே எல்லாரும் நீதிமான்களாக்கப்படுறாங்கன்னு போட்டிருக்கு. ஆதாமால எல்லாரும் கைவிடப்பட்டது போல இயேசு கிறிஸ்துவால எல்லாரும் தேவனிடத்திலே சேர்க்கப்படுகிறார்கள். அந்த அர்த்தம்தான், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அதான் மூல பாஷையில் ஹீப்ருவில் ஏலி ஏலி லாமா சபக்தானி. சில ஆளுங்க புரியாமல் இவன் எலியாவை கூப்பிட்றான்னு சொன்னாங்க. எலியாவை கூப்பிட்றான் இப்படி நினச்சாங்க. புரியாதவங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. ரகசியம் அதுதான். 5 இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம்னா, நமக்காக நமது சார்பில் அவர் கைவிடப்பட்டு திரும்ப அவர் தேவகுமாரனாக ஏற்றுக்கொள்ளப்பட்டது போல நம்மளும் கைவிடப்பட்டாலும் திரும்ப இயேசுவின் நாமத்தினால இயேசுவின் மூலமாக நம்மளும் தேவனுடைய பிள்ளைகளாய் அதிகாரம் பெறலாம் என்ற அந்த நிச்சயத்தை நம்ம கொடுக்கறதுக்கு தான் இந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கிறோம். ஆறாவது வார்த்தை யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். அந்த வார்த்தை தாகமாயிருக்கிறேன் எதுக்குன்னா வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக அந்த வார்த்தை சொன்னார். உண்மையிலே அவர் தாகம் இல்லை, தாகமாக இருக்கிறேன்னு சொல்லி தண்ணி வாங்கி குடித்தாரா? காடியில் தோய்த்து கொடுத்தாலும் கூட ருசிபாதாக இருந்தார்னு இருக்கு, குடிக்கலை. அது ஆத்துமா தாகம் அவருக்கு. யோவான் 4ஆம் அதிகாரத்திலே தாகத்துக்கு தாயின்னு சமாரியா பெண்ணுக்கிட்ட கேட்குறாரு. கடைசி வரைக்கும் அந்த அம்மா தண்ணி கொடுத்ததாக இவர் குடித்ததாக இருக்கா? இல்லை. குடத்தை வச்சுட்டு ஊருக்குள்ளே ஓடிட்டா. நான் ஜீவ தண்ணீரை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஜீவ தண்ணீர் வச்சிருக்கிறவர் சரீரத்துக்கு அந்த அம்மா கிட்ட தாகத்துக்கு தான் கேட்குறாரு. ஏன்னா அப்படித்தான் பேச்ச ஆரம்பிக்கிறாரு. இந்த அம்மா தண்ணியில் வருது, இந்த தண்ணியை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்குற ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. யோவான் 7ஆம் அதிகாரத்தில் என்னை விசுவாசிக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் ஓடும்னு சொல்கிறாரு 37. அப்பேற்பட்ட ஜீவ நதி, அப்பேற்பட்டவர் இன்றைக்கி தாகமாக இருக்கிறேன்னு ஏன் சொல்கிறாருன்னா, வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக. ஜனங்களுக்கு இன்னும் தாகத்தில் தான் இருக்காங்க. தேவனை பற்றிய தாகம். கடவுள் அங்கே இருப்பாரா, மலையில் இருப்பாரா, காட்டில் இருப்பாரா, குகையில் இருப்பாரா, அந்த கோயிலில் இருப்பாரா, அந்த தோட்டத்தில் இருப்பாரா, அந்த டவர்னு சொல்கிறான் அங்கே இருப்பாரா, தேடுறாங்க மக்கள் கடவுளை. தாகம், அதான் அதுக்கு பேர் தான் தாகம். சொல்கிறாரு,
என்கிட்ட வாங்கப்பா, இலவசமாக தர்றேன். ஓ தாகமாக இருக்கிறவர்களே, பணமுமின்றி விலையுமின்றி இலவசமாக தர்றேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி முழுவதும் அப்படியா இருக்கா? இன்றைக்கி தாகத்துக்கு போகிறான்னா 500 ரூபா கட்டுறான்னு சொல்கிறான் சீட்டு. சாமியை தரிசிக்கணும்னா 500 ரூபா. ஒரு கோயில் பூசாரின்னா தட்டில் ஒரு 100-200 ரூபா தட்டில் போடணும். இன்னைக்கு காசு வாங்காத எவன் யாருக்கான் பூசாரி? பாஸ்டர் முதற்கொண்டு சொல்கிறேன், ஊழியக்காரன் முதற்கொண்டு சொல்கிறேன், தசமபாக காணிக்கேன்னு முறையில் கட்டாயப்படுத்தி வாங்கத்தானே செய்கிறான். இவனா பிரியப்பட்டு கொடுக்குறது வேற, கட்டாயப்படுத்தி வாங்குகிறான். 500 ரூபா கட்டு, 1000 ரூபா கட்டு, டோக்கன் வாங்கு, இங்கே பதிங்க, இவ்வளோ ரூபா கொடுத்து பதிங்க. கட்டாயம் தானே அது. காணிக்க கொடுக்குறது நம்ம இஷ்டம், கட்டாயப்படுத்தக்கூடாது அது. இப்போ பாருங்கள், அவனவன் விசனமாயும் அல்ல, கட்டாயமாமா அல்ல, உற்சாகமாக கொடுக்குற இடத்தில் தேவன் அதில் தான் பிரியப்படுறாரு. இப்போ காணிக்கை பெட்டியில், இப்போ நம்ம கோயிலில் காணிக்கை பெட்டி வச்சுருக்கோம், கட்டாயம் கிடையாது, விசனமாக இல்லை. அவன் விரும்புனா வந்து காணிக்க போடலாம், கட்டாயம் இல்லை. இன்றைக்கு உள்ளவே கட்டாயப்படுத்துகிறான்ல. ஒரு வாளி எடுத்துகிட்டு வர்றான், அல்லது ஒரு பைய மாதிரி எடுத்துகிட்டு வந்து எல்லார்கிட்டையும் ஏந்துறான். அப்போ அது கட்டாயம் தானே. அவங்ககிட்ட ஏந்தினாலே அது கட்டாயம் தானே. அவங்ககிட்ட இருக்கோ இல்லையோ கட்டாயம் தானே. 500 ரூபா வச்சுருப்பான்னு வைங்களேன், அதை மாற்றி செலவு பண்ணணும்னு வச்சுருப்பான். கையேந்தினா என்ன செய்வான்? அவனை கேவலப்படுத்துகிற மாதிரி தானே, அவனை இம்சப்படுத்துகிற மாதிரி தானே. அவனை துன்பம் 500 ரூபாயை அப்படியே போட்டு அவன் எப்படி பஸ்ஸுக்கு போக முடியும்? எப்படி செலவு பண்ண முடியும்? அதனால தான் காணிக்க பெட்டியை போடுற இடத்துல கர்த்தர் பார்த்தாருன்னு இருக்கு. ஒரு விதவை 2 காசு போட்ட விதவையை அந்த பெட்டியில் போடும்போது இயேசு பார்த்தாருன்னு இருக்கு. பையை பார்க்கல, இங்கே வாளியை பார்க்கல. இன்றைக்கி வாளியை தூக்கிட்டு அலைகிறான், பையை தூக்கிட்டு வர பிச்சைக்காரன் விட கேவலமா? அது 2 காணிக்க 3 காணிக்க எடுக்கிறான் ஐயா ஒவ்வொரு கோயிலில். அதுக்கு பேர் தான் விசனம், கட்டாயம். அதுக்கு பேர் தான். அதில் தேவன் பிரியப்பட மாட்டார். உற்சாகமாக கொடுக்குறவன் அவனா மனவு வந்து கொடுக்கணும், யார் தூண்டுதல் இல்லை, அவனா இஷ்டப்பட்டு கொடுக்கணும். அதனால தான் நம்ம காணிக்கை பெட்டி வைக்கிறோம் கோயிலில். மதுரையில் கூட ஒரு சின்ன பெட்டி, ஒரு காணிக்கை பெட்டி ஐயா வாங்கி கொடுத்தாரு. ஐயா எனக்கு முதல்ல அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு வேணாம்னு தான் சொன்னேன். ஐயா போக்குவரத்து உங்கள் செலவு, பெட்ரோல் செலவுக்காது சும்மா வைங்க ஐயா. நான் காணிக்க அறிவிப்பு கொடுக்குறதும் இல்லை, சொல்கிறதும் இல்லை, சும்மா பேருக்கு இருக்கும். கர்த்தர் நடத்துவார்யா. வேலை செய்கிறவே கூலியால் வேலையால் கூலிக்கு பார்த்தனா இருக்கான். வேலை செய்தால் வரும், வேலை செஞ்சுட்டு நான் பாட்டு வீட்டில் உட்காந்துட்டா தேடி வந்து ஐயா இந்தாங்க ஐயா, ஏன்னா வேலை செஞ்சுட்டேன்ல, நான் வேலை செஞ்சுட்டேன்ல, என் பணம் அவங்ககிட்ட இருக்குது, அவன் கொடுக்காட்டினா அவன் குற்றவாளி. அதுபோல் உங்களுக்கு நான் வேலை செய்கிறேன், உபதேசிக்கிறேன், ஞான நன்மைகளை விதைக்கிறேன், சரீர நன்மைகளை அடுக்க நீங்கள் கடனாளி. நீங்கள் கொடுக்காட்டினா அது கடன்காரன் நீங்கள் தான், நான் இல்லை. நீங்கள் எனக்கு வந்து தேடி வந்து கொடுக்கும்போது நீங்கள் அந்த கடனை அடைக்கிறீங்க. சரீர நன்மைகளை நான் அறுக்கும்போது அது பெருசு இல்லை, ஆவிக்குரிய நிலைமையில் உங்களை சத்தியத்தில் கொண்டு போகிறேன், அதான் முக்கியம். நீங்கள் கொடுத்த பணம் நாளைக்கு செலவாயிரும். நான் கொடுத்த சத்தியம் செலவாகுமா? மறைஞ்சிருமா? மறந்துடுவீங்களா? பரலோகம் வரைக்கும் உங்களை கொண்டு போய் சேர்க்கும் அந்த வசனம். அல்லேலூயா. ஆகவே ஆத்துமா தாகம் உடையவர்களாக இயேசு இருந்தார். இன்னைக்கும் தாகம், அந்த தண்ணி குடிக்காமையே செத்துட்டாரு, இன்னைக்கும் தாகமாக தான் இருக்காருன்னு அர்த்தம். இப்போயும் நமக்காக பரிந்து பேசிகிட்டு இருக்காருன்னா என்ன அர்த்தம்? தாகம் தானே. திரும்ப சபை எடுக்க போகிறார், என்ன அர்த்தம்? தாகம் தானே. இன்னைக்கும் இயேசு தாகத்தில் இருக்கிறார். அந்த தாகம், ஆத்துமா தாகம் தீர்க்கப்படவில்லை. நம்ம தெய்வக்காக அலைகிறது, நம்ம ஆத்துமாவுக்காக, நம்ம இந்த பூமியில் தேவனுக்காக நம்ம தாகம் அடைஞ்சா இயேசுகிட்ட வாங்க, இலவசமாக தர்றாரு, ஃப்ரீயாக தர்றாரு, ஜீவ தண்ணி நதிகள் ஓடுன்னு சொல்கிறார். அல்லேலூயா. அந்த அடிப்படை தான். ஏழாவதாக, 7வது வார்த்தை யோவான் 19:30. இயேசு அந்த காடியை வாங்கின பின்பு சொல்லி முடிந்தது என்று சொல்லி தலையை சொல்லி, 7வது வார்த்தை அது, முடிந்தது என்று சொல்லி. 7வது வார்த்தை எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்ததுன்னா பாவம் முடிந்தது, சாபம் முடிந்தது, நரகம் முடிந்தது, மரணம் முடிஞ்சது.
எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். அதனால் ரட்சிக்கப்பட்டவன் மரணத்துக்கு பயப்பட மாட்டான். ஏன்னா ஆத்துமாவில் பிழைச்சிருக்கான். சரீர சாவை பற்றி கவலைப்பட மாட்டான். சாபத்தையும் பாவத்தையும், உலக ஆதாமால் வந்த பாவத்தையும் நியாயப்பிரமாணத்தினால் வந்த சாபத்தையும் எல்லாத்தையும் சிலுவையிலே சுமந்து உலகத்தின் பாவத்தை எல்லாம் சுமந்து எதிர்த்த தேவ ஆட்டுக்குட்டியாய் எல்லாம் முடிந்ததுன்னு முடிச்சிட்டாரியா. முடிஞ்சதை திரும்ப திரும்ப குப்பையை போய் கலராத. திரும்ப குப்பைன்னா குப்பை தானே வரும். திரும்ப எனக்கு சாபம் இருக்குது, திரும்ப எனக்கு முன்னோர் கூடிய சாபம் தொடருது, திரும்ப எனக்கு செய்வனை வச்சுட்டாங்கன்னு சொல்லி தயவு செய்து சொல்லாத. இயேசுவின் நாமத்திலே கர்த்தர் ஜெயம் கொடுத்துருக்கிறார் சொல்லி பழகு. இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்துட்டாருன்னு இருக்க, அது எப்படி நீ வந்து தோத்ததையே பேசிக்கிட்டு இருக்க? கொலோசியர் 2:15 போட்டிருக்கு. அவர் பிரமாணங்களையும் அதிகாரங்களையும் உறிந்து கொண்டு தமக்கு விரோதமாக இருக்கிற எல்லாத்தையும் கையெழுத்தை குலைச்சி அவைகள் மேல் சிலுவையில் வெற்றி சிறந்தார் போட்டிருக்கு. வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பரலோகத்தோடு பூலோகத்தை இணைக்கிறார். எவ்வளோ நடந்திருக்கு சிலுவை. அதனால தான் சிலுவை நம்ம கோயிலில் ஏன் வச்சுருக்கிறோம்? கண்ட இடமெல்லாம் எல்லா இடங்களையும் சிலுவையே வச்சுக்கிட்டு இருக்கிறோம். சிலுவையை பார்க்கும் போதெல்லாம் வெற்றியின் சின்னமாக தான் நினைக்கணுமே தவிர சபிக்கப்பட்ட சின்னமாக இயேசு சிலுவையில் அரைஞ்சி தொங்குன கொலை மரமாக சிலுவை நினைக்காதீங்க. வெற்றியின் சின்னம். இயேசு ஜெயித்தார், அதுதான் சிலுவை. அதுதான் சிலுவை. எல்லாம் முடிச்சிட்டார். நாம் இன்றைக்கி அவர் கட்டளையில் கை கொண்டு போகிறது தான் முக்கியமே தவிர அவர் சுமந்ததெல்லாம் நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் அவருடைய வார்த்தையை சுமப்போம், அது லெகுவானது. சாபத்தை சுமந்தா அது பாரமானது. பழைய ஏற்பாட்டை சுமக்காதீங்க, நியாயப்பிரமாணத்தை சுமக்காதீங்க, அது பாரமானது. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டான்னு கலாத்தியர் 3:13 இருக்குது. அதனால் நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் வருமானால் கிறிஸ்து மரித்தது வீணாக இருக்குமேனு கலாத்தியர் 2:21 இருக்குது. நியாயப்பிரமாணம் நீதிமானுக்கு விதிக்கப்படலை. அதில் 1 தீமோத்தேயு 1:9 பவுல் சொல்கிறான், அயோக்கியர்களுக்கு தான் பட்டது. நியாயப்பிரமாணம் விசுவாசத்துக்குரியது அல்ல. நியாயப்பிரமாண கிரியைக்காரர் யாரும் சாபத்தில் இருக்காங்கன்னு சொல்லி கலாத்தியர் 3:10-11 இருக்குது. அது ஒரு பாரம். அதனால் வருத்தப்பட்டு பாரம் சுமப்புகளே எல்லாரும் என்கிட்ட வாங்க, நான் இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார். அந்த பாரத்தை இயேசு சிலுவையில் சுமந்தார், முடிச்சிட்டேன்னு சொல்கிறாரு. நியாயப்பிரமாணத்தை அழிக்கல, நிறைவேற்றவே வந்தேன்னு சொல்கிறவர் சிலுவையிலே நிறைவேறி முடிஞ்சதுன்னு சொல்லிட்டாரு. அவருடைய நுகம், அவருடைய வார்த்தைகள் ஏற்றுக்குங்க. என் நுகம் மெதுவாகி என் சுமை லகுவாக இருக்குது, அதை ஏற்றுக்குங்கன்னு சொன்னார். இது இருந்தால் அதுதான் நம்ம எல்லா உலக பிரகாரமான எல்லா சாபங்களையும் பாவங்களையும் அக்கிரமங்களையும் நரக அக்னி எல்லாத்தையும் சாபங்களையும் முடிச்சிட்டாரு. நீ அடுத்து பிள்ளை சூனியா அது இதுன்னு சொல்லி எவனாவது சொல்லி ஏமாந்துடாதீங்க. இயேசு எல்லாற்றையும் வெற்றி சிறந்தார். அவரை விசுவாசிக்கிறவன் உலகத்தை ஜெயிக்கிறான். அல்லேலூயா. 8வது சொல்லி முடிக்கிறேன். 8வதாக மத்தேயு 27:46. 8வதாக மத்தேயு 27:46. 8வது இயேசு அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். அதாவது அந்த ஜீவனை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்கிறார்ல, 46. அதாவது லூக்கா 23:46. லூக்காவில் பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். இதுதான் 8வது வார்த்தை. 8வது வார்த்தை, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். சொல்லி அதை கடைசி வாரம் 8. ஆகவே
பிதா கைவிட்டாலும் இவர் அந்த பிதாவின் கையில் இவர் ஆவியை கொடுக்குறாரு பாருங்க. அவர் கைவிட்டதுனால இவருக்கு ரோசம் வரல, என்னை ஏன் கைவிட்டீங்க போங்கன்னு சொல்லி கோவிச்சிட்டு போகல. நீர் கைவிட்டீர், நான் உம்முடைய கரத்திலேயே என் ஆத்துமாவை கொடுக்குறேன்னு சொல்கிறார். ஏன்னா அவர் கைவிட்டது நீதியின்படி இவருக்கு தெரியும். உங்கள் அப்பா கண்டிக்கிறாரா, அதில் நியாயம் இருக்குது. உங்கள் அப்பா கோவப்படுறாரா, அதில் நியாயம் இருக்குது. உங்களை வீட்டுக்கே வராத போடான்னு சொல்கிறாரா, அதில் ஒரு நியாயம் இருக்குது. அது அறிவுள்ள மகனுக்கு தான் விளங்கும், எல்லாருக்கும் புரியாது. இயேசு தேவனால் கைவிடப்படுறாரு, இயேசுவுக்கு தெரியும். நீதிக்காக நேர்மைக்காக அவர் கைவிட்டார், குமாரண்டு பாராமல் கைவிட்டார். அப்பேற்பட்டவர் தான் எனக்கு உண்மையிலே பிதாவாக இருக்கிறார், தேவனாக இருக்கிறார். ஆகவே என்னுடைய ஆவியை என்னை யாருக்கு கொடுப்பேன்? உலகத்தில் அவரை தவிர வேறு யார் இருக்காங்க? உம்முடைய கரத்திலேயே என்னை ஆவியை ஒப்பு கொடுக்குறேன். லேலுயா. நாம் கற்றுக்கொண்ட இதிலிருந்து, இந்த வார்த்தையிலிருந்து கற்றுக்கொள்கிற பாடம் என்னவென்றால், தேவன் நமக்கு ஒரு வேளை கைவிட்ட மாதிரி தெரிஞ்சாலும், நம்மை மறந்த மாதிரி தெரிஞ்சாலும், நம்ம ஜெபத்தை கேட்காத மாதிரி இருந்தாலும், நம்ம கோரிக்கை நிறைவேற மாதிரி இருந்தாலும், அவரை நீங்கள் விட்டுறக்கூடாது, அவரை நீங்கள் மறந்துடக்கூடாது. தாமதிக்கிறாருன்னா ஒரு நோக்கம் இருக்குது, கொடுக்க மாட்டாருன்னா அதுக்கு ஒரு திட்டம் இருக்குது. உங்களுக்கு அது தெரியாது. தேவன் என்றைக்குமே நல்லவர் தான், அவர் எப்பயுமே பரிசுத்தர் தான், என்றைக்குமே அவர் அன்புள்ளவர் தான். அவரை தப்பாக நினச்சிடாதீங்க. அவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையை கொடுங்க, உங்கள் ஜீவனை கொடுங்க, உங்கள் வேலையை கொடுங்க, உங்கள் பிள்ளையை கொடுங்க, உங்கள் புருஷனை கொடுங்க, அவர் கரத்தில் உங்கள் மனைவியை கொடுங்க, உங்கள் குடும்பத்தை கொடுங்க, உங்கள் வேலையை கொடுங்க, அவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. கரெக்டாக நடத்துவார், கரெக்டாக நடத்துவார். லேலுயா. இந்த 8வது வார்த்தை நிறைவு. கிறிஸ்தவர்களே, உலகம் முழுவதும் உள்ள மக்களே, இயேசு பேசின அந்த 8 வார்த்தைகள் 7ன்னு எங்கேயும் சொல்லலை. 1 2 3 7ன்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம மீறுறோமா? இல்லை. இவனா செட்டப் பண்ணி வச்சது இப்போ தப்பாக போச்சுல. அது மாதிரி நிறைய பாரம்பரியங்கள் தப்பாக இருக்குது. குருத்தோலை கொண்டாடுறது, சாம்பல் புதன்கிழமைன்னு சொல்கிறது, ஈஸ்டர்ன்னு சொல்கிறது, எல்லாமே மனித பாரம்பரியங்கள் தானே. அது இருந்துட்டு போகட்டும் ஐயா, அதனால் என்னய்யா, அதில் என்ன தீங்கு இருக்குது? ஏதோ இந்த சாக்கிலையாவது நாங்கள் கறி பொழி சாப்பிட்டு நாங்கள் ஈஸ்டரில் நாங்கள் நல்லா பிரியாணி தின்னுட்டு போகிறதுக்கு கூட உங்களுக்கு பிடிக்கலையா? ஏதோ நல்லது தானே. இப்போ இப்படி ஈஸ்டர்னு சொன்னாலாவது உற்சாகமாக இருப்பானே, புனித வெள்ளின்னு சொன்னாலாவது உபவாசமாக இருந்து ஜெபிச்சுட்டா வருவானே, சாம்பர் புதன் லெந்து காலம் சொன்னாலும் அதுலேயாவது திருந்துவானே. இவனுக்கு நல்லதுக்கு தானே செய்கிறோம்னா, உன்னைய மூடனாக்கி முட்டாளாக்கி அறியாமையில் உன்னை வச்சுட்டு நல்லதாக்குறது நல்லதா? இந்த பாரம்பரியங்களை குறித்து இயேசு என்ன சொன்னார்? அதுதான் முக்கியம் நமக்கு. ஏன் சொல்லாட்டினா இதை நானாக சொல்லலை, ஒரே வசனம் சொல்லி முடிக்கிறேன். மத்தேயு 15 அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலே, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்களே சொல்கிறார். யூதர்களை பார்த்து சொல்கிறார். அவங்களுக்கு இல்லாத பாரம்பரியமா? அந்த பாரம்பரியத்தில் தான் நம்ம இப்போ வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை தேவனுடைய கற்பனை. ஆனால் அங்கே 9ஆம் வசனத்தில் மனுஷன் கற்பனை. கற்பனை எங்கே? 9ஆம் வசனம் பாருங்கள். மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசங்களாய் போதித்து வீணான ஆராதனை. இப்போ மனுஷன் கற்பனை தான். குருத்தோலை ஞாயிறு, பெரிய வெள்ளிக்கிழமை, புனித வெள்ளிக்கிழமை, பெரிய வியாழன் சொல்கிறான். நேற்று பெரிய வியாழன், அந்த வியாழன், சாம்பர் புதை, ஈஸ்டரு, எவன்டா சொன்னால் உங்களுக்கு? யார் எங்கே எழுதியிருக்கு? ஒரு உறுப்பு கூட மாற்றக்கூடாது, குறைக்கக்கூடாது, கூட்டக்கூடாதுன்னு சொல்லும் போது 15ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்தது தானே இந்த பாரம்பரியங்கள்லாம். 1ஆம் நூற்றாண்டில் ஆதி சபையில் அது இல்லையே. இல்லாததை நீ இடையில புகுத்தி இதுதான் உபதேசம்னு சொன்னால் அது என்ன பிரயோஜனம்? அது அந்த ஆராதனை வேஸ்ட்டுன்ற சொல்கிறாரு. அதில் 8ஆம் வசனத்தில், உங்கள் உதடுகள்னாலே என்னிடத்துல சேர்றீங்க, உங்கள் உள்ளம் எனக்கும் இருதயம் எங்களுக்கு எப்படி இருக்குது? தூரமாக விலகி இருக்கு. இருதயத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்லை. உதடு தான் தோத்திரம், துதி, எந்திரிங்க, உட்காருங்க, எந்திரிங்க, லித்தானிய ஜபம், ஆமேல் அல்லேலு, உதடு தான் சொல்லுது. மனப்பாடமாக சில ஆளுங்க வச்சுருக்கான். பரமண்டல ஜபத்தை சொன்னால் மனப்பாடமாக சொல்கிறான். அந்த உள்ள கருத்து தெரியல.
அதனால் உள்ளத்தை தான் கர்த்தர் பார்க்குறாரு, முகத்தை பார்க்கல, வாயை பார்க்கல. அதனால் மனசை பாரம்பரியத்தை விடுங்க. மனசை கற்பனை, தேவ கற்பனை, இந்த 2 கற்பனை இருக்கு. அங்கே பாருங்கள், எந்த கற்பனையை நினைக்கிறீங்க? 9ஆம் வசனத்தில் மனசுடைய கற்பனையை உபதேசமாக்குறான், இங்கே தேவ கற்பனையை பாரம்பரியத்தில் அவமாக்குறான்னு ஏசு சொன்னார், வேறு யாரும் சொல்ல, ஏசு சொன்னார். அந்த தேவ கற்பனைக்கு நம்ம வர்றதுக்கு தான் இத்தனை பாடுபட்டு இந்த மூட பழக்கங்கள்லாம் விடுதலையாக்கி, உங்களை அறியாமையிலிருந்து தற்கொலையிலிருந்து விடுதலையாக்கி பகுத்தறிவு கொண்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறேனே தவிர, சபைகளை எதிர்க்கிறதோ, போதகர்களை எதிர்க்கிறதோ, ஸ்தாபனங்களை குறை சொல்கிறதோ நம்ம நோக்கம் இல்லை, நம்ம அந்த ஐடியா இல்லை. கர்த்தர் அறிவார். ஆகவே சிலுவையில் எல்லாம் முடித்துட்டார். நாட்களையும் வருஷங்களையும் பார்க்குறீங்களே, உங்களுக்காகப்பட்ட பிரயாசமெல்லாம் வீணாய் போயிட்டேன்னு கலாத்தியர் 4:10 பவுல் வேதனைப்பட்ட மாதிரி இன்றைக்கி நான் வேதனைப்படுறதுனால தான் விளக்கம் சொல்கிறேன். ஆகவே 8 வார்த்தைகள் சிலுவையில் பேசினதை தியானித்தோம். இந்த 8லையும் நல்ல காரியங்களை புகுந்து கொண்டோம். முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். 2வது வார்த்தை, இன்றைக்கு நீ என்னோட கூட பரதேசில் இருப்பாய். 3வது வார்த்தை, சிறியோ அதோ உன் மகன். 4வது வார்த்தை, அதோ உன் தாய். 5வது வார்த்தை, ஏலி ஏலி லாமா சபக்தானி. 6வது வார்த்தை, தாகமாயிருக்கிறேன். 7வது வார்த்தை, முடிந்தது. 8வது வார்த்தை, பிதாவே உம்முடைய கரங்களை என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அதுபோல் நம்ம வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம், நம்ம ஊழியத்தை ஒப்பு கொடுப்போம், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக, நல்ல வழியிலே நடத்துவாராக. நன்றி, வணக்கம்.